சார் ₹1 நிதி கொடுத்தா நிதி அனுப்பி சாரி ₹1 வரி கட்டினா 29 பைசா வருது அப்படின்னு சொல்லி உதயநிதி சார் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் வந்து அண்ணாமலை வந்து 192% நிதி அதிகமாக தான் நாங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. எப்போ அண்ணாமலை உண்மையை பேசியிருக்காரு? உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து போட்டான்னு சொன்ன அவரெல்லாம் பெருசாக எடுத்துக்காரு. இப்போ வந்து நம்ம கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும், நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன மாதிரியான ஒரு அந்த நடவடிக்கைகள் என்ன இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங், அதாவது வந்து அந்த வழக்கை பற்றி நம்ம இப்போ ப்ரீமெச்சூராக பேசக்கூடாது. காரணம் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு அவுட்கம் என்னன்னு பார்க்கணும். அதனால் நாங்கள் எது கமிட் பண்ணாலும் வி ஆர் ரூலிங் பார்த்து எங்கள் வாயிலேருந்து எந்த வார்த்தை பண்ணாலும் அதுக்கு எங்களுக்கு கமிட் ஆகிடும். அதனால் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அதை அவங்க கேட்டு அந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் அந்த வழக்கு வந்து தள்ளி போகுது, இல்லை ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் எங்களுக்கு பின்னடைவே கிடையாதுன்னு நீங்கள் தானே எழுதியிருக்கீங்க. எல்லா ஊடகங்களும் வந்து திமுக தான் இங்கே வெற்றி பெற போகுதுன்னு எழுதியிருக்கீங்க. எங்களுக்கு எங்கே பின்னடைவு இருக்குது? எங்கள் பின்னாடி யாருக்கானு எங்களால் பார்க்க முடியலையே. யார் பின்னாடி நிற்கிறான்னு ஒன்றும் தெரியல. பிஜேபியா, எடப்பாடியா, ஓ பன்னீர்செல்வமா, யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியும். நாங்கள் பாட்டு போயிருக்கிறோம். பெரியார் சிலை வைக்க சாத்தியமா சார்? ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரியார் சிலையை அகற்றணும்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ள போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. 10 வருஷம் அதுக்காக பெரியார் சிலை வைக்க சாத்தியம். இன்னைக்கு மண்டல் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு, அதை பாருங்க. அதே மாதிரி ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பையன் எவ்வளோ அழகாக அது பேட்டி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது நம்ம பலமாக பார்க்கலாம். இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலான கருத்து எங்களுக்கு நாங்கள் பலமாக இருக்கிறோம். மற்றவர்கள் பற்றி காரணம் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்க ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே. நான் என் வேலையை செய்கிறேன். ஆபரகாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஐ எம் பாலிஷிங் மை ஷூன்னு சொன்னார். நாங்கள் எங்கள் கட்சி பலமாக இருக்கோம். எத்தனை பேர் சேர்ந்தாலும் போன மாட்டோம் தனித்தனியாக இருந்தாங்க. அவங்க ஒன்றா சேர்ந்து நின்ற பிறகு தான் போன வாட்டி 39 ஜெயிச்சோம். சார் இவ்வளோ நாள் பாஜக மேலே கூட்டணி வச்சிருந்த அதிமுக தற்பொழுது வந்து வெளியே வந்திருக்காங்க. இந்நிலை இந்த கூட்டணிக்கு வெளியே வந்து விட்டார்கள் என்று எப்படி நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள்? கூட்டணிக்கு தயார் இல்லைங்க அதிமுக சொல்லுங்க. நீங்கள் அப்படி தான் அவங்க அந்த அது என்ன மாதிரி கூட்டம்? ஜெயலலிதா எப்படி சொன்னார் காளிமுத்து, அதெல்லாம் வெளியில் சொன்னப்போ அசிங்க. ஜானகி இருங்க சொல்லுங்க. அவங்க அந்த 2 கோஷ்டியை எப்படி பேசிக்கிட்டாங்க? ஜானகியை பற்றி என்ன பேசுனாங்க, ஜெயலலிதா பற்றி இவங்க என்ன பேசுனாங்க, அப்புறம் ஒன்றா தெய்வத்தாயின்னு சொல்லலையா? அந்த மாதிரி அது ஒரு கூட்டம் அப்படி தான் பேசுவாங்க. இதுவே வந்து ஒரு அரசியல் வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்றாருன்னா இது வந்து இறந்தவர்கள் கொடுத்ததுக்கான ஒரு இதே கிடையாது. இறந்தவர்கள் ஏன் கொடுக்கணும் அவர் சொல்றது அது வேறு கருத்து. என்னுடைய கருத்து நேற்று காலையில் செத்தாங்க, அவங்களாம் செத்து 30-40 வருஷம் ஆகுது. தேர்தலுக்கு 20 நாளுக்கு முன்னாடி கொடுக்குறதுன்னா உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரண் சிங் என்னைக்கு செத்தாரு? கற்பூரி தியாகி இப்போ செத்தாரு. எம்எஸ் சாமிநாதன் இப்போ செத்தாரு. விஜயகாந்த் வந்து சினிமா விட்டு விலகி எவ்வளோ நாள் ஆகுது? எவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தெல்லாம் நடித்த போது அவருக்கு அந்த படத்தை கொடுக்காம செத்த பிறகு அவருக்கு சாவு கூட்டம் வந்ததுன்னு பார்த்து சாவுல லாபம் தேடுற ஒரு கட்சி தான். அப்போ இறந்தவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இறந்தவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கொடுக்கறத பற்றி கொடுக்கறதுக்கு தருணம் ஒன்று இருக்குல்ல, அப்பயே கொடுக்காம தேர்தலுக்கு முன்னாடி தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? தேர்தலுக்காக தான் கொடுக்குறீங்க.